ஹலோ. ஹலோ. மிஸ்டர் சதீஷ். எஸ். ஐ மதுபாலா. ஆர்பிசி ஏஷியால இருந்து வரோம். ஆர்பிசி ஏஷியா என்ன விஷயம்? நாங்க சித்ரா நாராயணனை கொஞ்சம் பார்க்கணும். சித்ரா நாராயணா? அப்படி யாரும் இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல லேடிஸே கிடையாது. சாரி. சார், எங்களை தடுக்காதீங்க. சித்ரா இந்த வீட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்திருக்கோம். எத்தனை தடைகள் இருந்தாலும் நாங்க அதை தாண்டிடுவோம். தட் இஸ் ஆர்பிசி. வேர்ல்டு பூரா எங்களோட நெட்வொர்க் இருக்கு சார். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? சித்ராவுடைய இன்டர்வியூ. அது என்னவா இருந்தாலும் உலகத்துக்கு முன்னாடி கொண்டு வரதா எங்களுடைய லட்சியம். நோ. ப்ளீஸ் சார், அவங்களோட ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு நீங்க அனுமதிக்கணும். ரைட். தேவையில்லாத கேள்விகளை கேட்டு அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது. அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் இன்டர்வியூக்கு அனுமதிப்பேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். மணிகண்ணன், வந்து இவங்க எல்லாரையும் உள்ள அழைச்சிட்டு போங்க ப்ளீஸ். வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். ஆக்சுவலா இந்த கொலைக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியாதுல்ல? இல்ல, பட் சீக்கிரம் அது எனக்கு தெரிஞ்சிரும். உங்ககிட்ட இருக்கிற பேப்பர்ஸ் வச்சு அதை கண்டுபிடிப்பீங்களா? எஸ், எனக்கு அதை வச்சு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியுங்கிற முழு நம்பிக்கை இருக்கு. கிரண பிளான் போட்டு யாரோ இந்த மர்டர்ல சம்பந்தப்படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. அதுக்கு தேவையான ஆதாரங்கள்? அதுக்கு தேவையான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கிற பேப்பர்ஸ். ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்க்காக நான் சில முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஹோப் இருக்கு. உங்களுக்கு எதிராக 2 தடவை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இனிமேல அப்படி ஒரு தாக்குதல் நடக்கும்னு நீங்க பயப்படுறீங்களா? ஆஃப் கோர்ஸ். இங்கேயும் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வரலாம். எஸ், யூ ஆர் ரைட். டோன்ட் மூவ். Where are those papers? Tell me. Oh no! No! Leave me! Leave me, I said! Leave me! என்ன விடு! Help me! No! Please! Please don't take it! அதை எடுக்காத! No! 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 Don't take
இந்த விஷயத்தை நீங்க உங்க பர்சனல் மேட்டர் மாதிரி பாத்துக்கணும். இப்ப நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் யார் பேர்ல இந்த கேஸை ஃபைல் பண்றது? அந்த மாதிரி ஒரு ஆள் இது வரைக்கும் பிக்சர்லயே இல்ல. தன்னை கொல்ல யாரோ முயற்சி பண்றாங்கன்னு இந்த பொண்ணு சொல்லுதே தவிர அப்படி ஒரு ஆளை யாரும் பார்க்கல. உண்மைதானே? சார், அனிதா குல்கர்னி மர்டருக்கு பின்னணியில இருக்கிறவங்க தான் என்னையும் கொல்ல ட்ரை பண்ணாங்க. ஐ அம் ஷூர் அபவுட் தட். அவங்கள சில பேரை பத்தின ஃபுல் எவிடன்ஸை நான் வச்சிருக்கேன். உங்ககிட்ட இருக்கலாம், பட் அதையெல்லாம் நீங்க கோர்ட்ல தான் நிரூபிக்க முடியும். டூ ஒன் திங், எதுக்கு நீங்க ஃபார்முலா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. சார், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் பொசிஷன். இந்த பொண்ணை கொல்றதுக்காக நடக்கிற 3வது மர்டர் அட்டெம்ப்ட் இது, அதுவும் பப்ளிக் முன்னால வச்சு. ஒரு சிட்டிசனுக்கு கிடைக்கிற மினிமம் ப்ரொடெக்ஷனாவது கிடைக்கும்னு நினைச்சு தான் நாங்க இங்க வந்தோம். அதை தவிர குப்பை தொட்டியில போட போற ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறதுக்காக இல்ல. மிஸ்டர் சதீஷ், are you teaching me the law and order? No sir, it's our right and we don't have to beg for it. Mister, Yes Mr. Commissioner, if you're reluctant to enforce the law of the land, I'm sorry, I'll be forced to take the law in my hands. Commissioner, உங்க முகத்துல மறைஞ்சிருக்கிற அந்த பயம் இருக்கே, அது என்கிட்ட இல்ல. இந்த விஷயத்துல நேருக்கு நேர் சந்திக்கிற தைரியம் என்கிட்ட இருக்கு. And please don't try to suppress the truth. நீ கொண்டு வந்த அந்த டேப் எங்க? கேசட்? எஸ், கிரண் அனிதாவை கொலை செய்யறத காமிக்கிற அந்த வீடியோ டேப், அதை பார்க்கணும். There is something fishy here. எதிரில் உள்ள கிளாஸ்ல தெரியுற ரிஃப்ளெக்ஷன் வித்தியாசமா இருக்கு. அது கிரணோடது தானே எனக்கு சந்தேகமா இருக்கு. அது யாருதுன்னு நாம கண்டுபிடிக்கணும். அதனால என் கம்ப்யூட்டர்ல இருக்கிற டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு இதை நான் மாத்த போறேன். கிரணோட அவுட் ஃபிகர் மெஷர்மெண்ட்டும் ரிஃப்ளெக்ஷனோட அவுட்லைன் மெஷர்மெண்ட்டும் ஒத்து போக மாட்டேங்குது. ஐ மீன், கொலை செஞ்சது வேற ஆளா தான் இருக்கும்னு நான் சந்தேகப்பட்டது சரிதான். இனி நம்ம அடோஃபார்ம் அவுட் பண்ணலாம். அடோஃபார்ம்? எஸ், ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷன் ஆஃப் ஃபைனைட் ஃபில் அண்ட் மேட்சிங். இது அமெரிக்க விண்வெளி நிறுவனத்துக்காக நான் செஞ்சு கொடுத்த சாஃப்ட்வேர். இட்ஸ் an இமேஜ் என்ஹான்சிங் சாஃப்ட்வேர். கிளியர் இல்லாத சேட்டலைட் பிக்சர்ல இருந்து ஒரு தெளிவான சர்ஃபேஸ் இமேஜை உண்டாக்குறதுக்கு அவங்க இதை யூஸ் பண்றாங்க. சீதா,
இட்ஸ் he, the real murderer. Do you know him? நான் இந்த ஆளை பார்த்திருக்கேன். Then tell me. He's Paul B. Isaac. Paul B. Isaac? எஸ், டெல்லியில ஒரு பவர்ஃபுல் தமிழ் பொலிட்டீஷியன். முன்னாடி டெப்டி சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தாரு. இந்த ஆள் பேர்ல ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் பார்ட்டிக்கு உள்ளேயும் வெளியவும் இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லஞ்ச சம்பந்தப்பட்ட எல்லா நியூஸ்லயும் ஹெட்லைன்ஸா இருந்தாரு இந்த ஐசக். அன்னைக்கு அந்த ஆளை பார்ட்டில நீ பாத்தியா? நான் அந்த ஆளுக்கிட்ட இன்டர்வியூக்காக ட்ரை பண்ணேன். பட் அந்த ஆளு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப நாம உறுதியா சொல்லலாம், கொலை செஞ்சது பால் பி ஐசக் தான். அப்படின்னா கேசட்ல கிரண் எப்படி வந்தாரு? அங்கதான் கம்ப்யூட்டர் மேஜிக் விளையாடி இருக்கு. மாஃபிங் எலாஸ்டிக் ரியாலிட்டிங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஒரு ஆளோட முகத்தை இன்னொரு ஆளோட தான் மாஃப் பண்ணி மாத்த முடியும். ஓ, புரியலையா உனக்கு? ஜஸ்ட் a minute. இது அடோஃபார்மை உபயோகிச்சு டிடெக்ட் பண்ணி எடுத்த பால் பி ஐசக்கோட இமேஜ். இது வீடியோ டேப்ல இருந்து கேப்சர் பண்ணி எடுத்த கிரணோட இமேஜ். நான் கிரண மாஃபிங் முறையில பால் பி ஐசக்கா மாத்தி காட்டுறேன், பாருங்க. இந்த ஐசக்க கிரணா நான் திரும்பவும் மாத்துறேன். இந்த மாதிரி நாம யார வேணாலும் மாஃபிங்ல மாத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், any doubt? நோ. அப்ப கிரண் The answer is very simple. ப்ரீ-பிளான்டா அனிதா குல்கர்னியை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் பால் பி ஐசக் கேமராவுக்கு தான் மோத்த காட்டினான். அப்புறம் அவன் திட்டப்படி கிரண் நடிச்ச ஒரு வீடியோ கேசட்டை வச்சு நாம பார்த்த மாதிரி மாஃபிங் பண்ணி இன்னொரு கேசட்டை தயாரிச்சான். கிரண் தான் கொலை செஞ்சாங்கிறதுக்கு ஆதாரமா ஹோட்டல்ல ஒரு கேசட் கிடைச்சது இல்ல, அது அந்த டூப்ளிகேட் கேசட் தான். ரொம்ப கிளவரா பண்ணியிருக்கிற ஒரு கோல்ட் பிளடட் மர்டர். ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரோட உதவி வச்சு தான் இந்த வேலையை பண்ணியிருக்க முடியும். ஸோ அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். மிஸ்டர் வெங்கடாஜலம், உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க ஒரே புள்ள இல்ல? யார் சொல்லி இந்த மாஃபிங்க பண்ணீங்க? தெரியாது. தெரியாது? தெரியாது. தெரியாது. எதுவுமே உனக்கு தெரியாது? தெரியாது. தெரியாது? போதும் சார், நான் சொல்லிடுறேன் ப்ளீஸ். யார் சொல்லி நீ இந்த மாஃபிங்க பண்ண? பால் பி ஐசக். அதுக்கு அந்த ஆள் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான்? 2 lakhs. முதல்ல நான் முடியாதுன்னு தான் சார் சொன்னேன். ஆனா அவங்க என்னை அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. வேற வழி இல்லாம ஒத்துக்க வேண்டியதாயிடுச்சு. ஓகே, ஐ எம் ரியலி சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட். யா